அப்பா இப்பதான் நல்லா இருக்கு. அம்மா நெருப்பு கோழிக்கு எத்தனை காலு? 2 காலு. வான்கோழிக்கு 2 காலு. அப்ப ஆர்டினரி கோழிக்கு? அதுக்கும் 2 கால் தான். இல்ல 10 காலு. 10 காலா? எப்படி சொல்ற? ஆர்டினரி கோழி, ஆடு நரி கோழி. ஆட்டுக்கு 4 காலு, நரிக்கு 4 காலு, கோழிக்கு 2 காலு, மொத்தம் 10 கால. ஆமா, உனக்கு எத்தனை காலு? எனக்கு 2 காலு. இல்ல 1 கால் தான். எப்படி? ஹாஸ்பிட்டல் போன என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டர் எனக்கு பிபி சுகர் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாத்திரை வேற கொடுத்துருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, பயமா இருக்குது. ஆமா, பிபி சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அது ஒரு பிரச்சனையும் இல்ல. மார்னிங் ஈவினிங் 1 hour வாக்கிங் பண்ணா போதும், பிபி சுகர் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆயிடும். டாக்டரும் இததான் சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ நடக்கலனா தான் காரியமாகும். அம்மா நோக்கு வரணும்னா நோக்கு வரணும்னா ஒருத்தவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அவங்களையே பண்ண வைக்கிறது தான் நோக்கு வரணும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுதா இல்லையா? நான் வாட் இஸ் மேரேஜ்னு கேட்கல, நோக்கு வரணும்னா என்னன்னு தான் கேட்டேன். அம்மா ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி, எதை முதல்ல சொல்லிட்டான்? என்னது நல்ல செய்தி கெட்ட செய்தியா? அப்படின்னு நீ முதல்ல நல்ல செய்தியை சொல்லு. நல்ல செய்தி என்னன்னா உனக்கு எந்த கெட்ட செய்தியுமே இல்ல. அப்ப கெட்ட செய்தி? கெட்ட செய்தி என்னன்னா உனக்கு எந்த நல்ல செய்தியுமே இல்ல. இத சொல்ல மூச்சு இன்னைக்கு எங்க மாமா இன்டர்வியூ போறாரு. எவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லி எப்படியாவது செலக்ட் ஆயிடணும். தைரியமா போயிட்டு வா, கண்டிப்பா நீதான் செலக்ட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். மாமா இன்டர்வியூ என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டியா? செலக்ட் ஆகல, ஊத்திக்கிச்சு. என்னது செலக்ட் ஆகலையா? ஏன் செலக்ட் ஆகல? அப்படி என்ன கேட்டாங்க இன்டர்வியூல? பூமி இப்ப சுத்துறதை விட 30 மடங்கு வேகமா சுத்தினா எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? ரொம்ப ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். என்னது ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொன்னியா? எப்படி? இந்த ஃபைல் இப்படி சொல்றேன். நீ கேட்ட மாதிரியே தான் அவங்களும் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன் 30 நாள் கழிச்சு வாங்குற சம்பளம் ஒரே நாள்ல வாங்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க ஃபைல் எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்ப நாளே கேட்டிருந்தல, ஒழுங்கா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்க மாட்டியா? பாரு டேட் முடிஞ்சிருச்சு, இனிமே இது ஒண்ணுக்குமே ஆகாது. தூக்கி குப்பையில தான் போடணும். அதுவே இல்ல கொஞ்சம் கூட குப்பையில போடணுமா? இப்ப என்னத்தை எங்க தேடிட்டு இருக்க? இல்ல நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சுல்ல, அதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பாக்குறேன். இல்ல அம்மா என்ன உனக்கு ஏன் மேல பாஸ் அதிகமா இல்ல நம்ம குழந்தைங்க மேல பாஸ் அதிகமா? இது என்ன கேள்வி? நம்ம பசங்க மேல தான் பாஸ் அதிகம். இல்ல நீ போய் சொல்ற. எப்படி சொல்ற? நான் போய் சொல்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம குழந்தைங்கள உன் ஃப்ரெண்ட் அனிதா கிட்ட தனியா விட்டுட்டு வர. அதுக்கு ஒரு 4வது என்ன உன் ஃப்ரெண்ட் அனிதா கிட்ட தனியா விட்டுட்டு வந்திருக்கிறியா? இதுல இருந்தே தெரியல உனக்கு என் மேல எவ்வளவு பாசன்ட்டு. பேரு பாசம் இல்ல, உன் மேல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். மாமா குடிக்க தண்ணி கொண்டு வா. சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? புருஷனுக்கு பொண்டாட்டி அதிகாரம் பண்ற உரிமை இருக்கா இல்லையா? என்ன? புருஷனுக்கு பொண்டாட்டி அதிகாரம் பண்ற உரிமை இருக்கா இல்லையா? அதிகாரம் பண்ற உரிமை எல்லாம் இருக்கு, தைரியம் இருக்கா? சாப்பாடு போடணும்டா. போடணும். சம்சாரம் அது மின்சாரம்.